தாயே, பஞ்சபூதங்கள் லிங்கா, தாங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்னவாயிற்று? எங்களுக்கு உதவி புரியுங்கள் தாயே. எங்கள் சக்திகளை நாங்கள் இழந்து விட்டோம். அதன் தாக்கம் இந்த பிரபஞ்சத்தை பாதிக்க துவங்கிவிட்டது. பூமியானது ஆபத்தில் உள்ளது. நான் இப்பொழுதும் எனக்கிருக்கும் சக்தியின் மூலம் சக்தியை அளித்தால் அது சிறந்த உபாயமாக இருக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். நான் முதலில் தங்கள் அனைவரின் சக்தியையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்கள் சக்திகளை பறிக்க நினைப்பவன் தங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இப்படி செய்து கொண்டிருப்பவன் இப்பொழுது குழம்பி போக வேண்டும். ஆனால் தாயே, இதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது? பிராண பிரதிஷ்டை மூலமாக. இந்த சிவலிங்கத்தை பாருங்கள். இதற்குள் இப்பொழுதும் உயிர் உள்ளது. ஏனென்றால் இதற்குள் மகாதேவரின் சக்தி உள்ளது. இதுபோலவே ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் நாம் கோயிலை நிறுவ வேண்டும். எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை உள்ளது கௌரி. எக்கணமும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். பஞ்சபூதங்களின் அருள் மற்றும் இயற்கையின் ஒத்துழைப்புடன் தங்கள் அனைவரின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஏற்றாற்போல் ஒவ்வொரு கோயில் அமைக்கப்பட வேண்டும். அப்படியாவது என் புதல்வனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுதலாகும். கார்த்திகேயா, தங்களை காண வரலாம் என்று இருந்தேன். எனக்கு தங்களின் உதவி தேவைப்படுகிறது. நம் இருவரும் இணைந்து ஐம்பூதங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்திடல் வேண்டும். இதற்கு பின் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அது வேறு எவரும் அல்ல, தெற்கில் இருக்கும் வனத்தில் வசிக்கும் ஒரு அசுரன் தான். அது அருணாசுரன். சிறப்பு, தாங்கள் அறிந்துள்ளீர்கள். வாருங்கள், நாம் அவனிடம் சென்று இத்தாக்குதலை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறலாம். ஏனெனில் இப்படி அவன் பஞ்சபூதங்களை வசப்படுத்தக் கூடாது. நிச்சயம் செய்யலாம் இந்திர தேவா. அவர் ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது? உண்மையில் அவர் இவ்வாறு பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவதை நான் வரவேற்கின்றேன். என்ன கூறுகிறீர்கள்? அந்த அசுரன் இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்புகிறான். தாங்கள் உதவப் போகிறீர்களா? ஒன்றை மறந்து விடாதீர்கள். இந்த பஞ்சபூதங்களையும் ஸ்திரப்படுத்துவதற்காக தங்கள் தாயார் பார்வதி தேவி சக்தியை இழந்து கொண்டிருக்கிறார். சக்தியை இழந்தும் அவர் தடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். அப்படி என்றால் அந்த சிறு குழந்தையின் நிலைமை என்ன ஆவது? தங்களால் தான் அந்த குழந்தை தன் உயிரை இழந்து விட்டது. ஆகையால் நான் நீதி வழங்குவதற்காக அவர் பக்கம் நிற்கின்றேன். நான் பஞ்சபூதங்களை அருணாசுரனிடம் அழைத்து வருவேன் என்று அவருக்கு வாக்களித்துள்ளேன். தங்களால் இதை நிச்சயம் தடுக்க இயலாது. நான் தங்களுடன் யுத்தம் புரியவும் தயாராக உள்ளேன். அப்படி என்றால் கார்த்திகேயன் அந்த அசுரனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். நான் எப்படியாவது கார்த்திகேயனை தடுத்தாக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் சில இடங்களில் சில சக்தி அதிகமாக இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து நம் அனைவருக்கும் அங்கு அந்த சக்தியின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது எளிதாக இருக்கும். ஆகையினால் பஞ்சபூதங்களுக்கான கோயில்களை நிறுவுவதற்காக நான் 5 சிறப்பான இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த செயலை இப்பொழுது நாம் அக்னியின் புனித தன்மையோடு துவங்குவோம்.